ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. திருமணத்தடை நீங்குவதற்காக சொல்ல வேண்டிய திருப்புகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருப்புகள் அப்படிங்கிறது முருகப்பெருமானே நமக்கு கொடுத்ததுங்க. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் கொடுத்தது தான் இந்த திருப்புகள். அருணகிரி வாழை பிடிக்காம திருவண்ணாமலையுடைய கோபுர உச்சியிலிருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக குதிக்கிறாரு. அப்போ தான் முருகன் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அதுவும் எப்படி காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா, முருகப்பெருமானுடைய திருக்கரங்களால் தாங்கி பிடித்து அவரை காப்பாற்றுறாரு முருகப்பெருமான். அருணகிரிநாதருக்கு காட்சியும் கொடுக்குறாரு. என்னை எதற்காக காப்பாற்றினாய் முருகா? இனி வாழ்ந்து என்ன பயன்? நான் அத்தனை பாவங்களை செஞ்சுருக்கேன், என்னோட பாவங்களுக்கு விமோச்சனமே கிடையாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறாரு முருகப்பெருமான். இனி வாழ்கிற வாழ்க்கை எனக்காக வாழு, என்னை பற்றி பாடு அப்படிங்கிறாரு. பாடல் அப்படிங்கிறது எனக்கு வராது, பாடவும் தெரியாது அப்படிங்கிறாரு. முத்து முத்தா பாடுன்னு சொல்லி அருணகிரிநாதருடைய நாவில் அவருடைய வேளால், முருகப்பெருமானுடைய வேளால் எழுதுகிறாரு. அதன் பின்பு ஆரம்பிக்கிறது தான் இந்த திருப்புகள். திருப்புகளில் கிட்டத்தட்ட 13,000 பாடல்கள் இருக்குங்க. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பாடலாக இருக்குது. அருணகிரிநாதர் அவருக்காக மட்டும் பாடலை, உலக மக்கள் நல்ல முறையில் வாழணும், உலக மக்கள் அனைவரும் முருகனின் அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக உலக மக்களுக்காக அதை பாடியிருக்கிறாருங்க. ஒவ்வொரு பாடல்லையும் தனக்காக பாடாமல் மற்றவங்களுக்காக பாடியிருக்காரு அருணகிரிநாதர். அந்த ஒவ்வொரு பாடல்லையும் எனக்கு அப்படின்னு அவர் கேட்கல, எங்களுக்கு அப்படின்னு தான் அவர் கேட்டிருக்காரு. அத்தனை அழகான இந்த திருப்புகளில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது திருப்புகளில் ஒரு பாடலையாவது பாராயணம் செய்தால் போதுங்க, முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் தன்னுடைய அழகான பொற்பாதங்களை 3 இடங்களில் 3 அடியாக எடுத்து வைப்பாராம். முதல் அடி அவருடைய அழகான செம்பொன் மயில் மீது, அவருடைய பாதம் முதல் அடி செம்பொன் மயில் மீது எடுத்து வைப்பாராம். 2வது அடி தேவர்கள் தலையிலையாமா. தேவர்கள் எல்லாம் எனது தலையிலின் குனிந்து முருகனுக்கு இடம், அதாவது தலையை காமிப்பாங்களாம். என்னோட தலையில் உன்னுடைய பாதத்தை வை முருகா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். 3வது அடி திருப்புகழ் பாடல்களில் இடம்பெறுமாம். அவருடைய 3வது அடி திருப்புகழ் பாடல்கள் மீது எடுத்து வைப்பாராம். ஒருவர் திருப்புகழை பாராயணம் செய்கிறாரோ, தொடர்ந்து தினமும் ஒருவரையாவது திருப்புகழ் பாடல்களை பாராயணம் பாடுகிறாரோ, அவர்களுடைய தலையில் முருகனுடைய திரு அடி படுமாம். முருகனுடைய திரு அடி, அதாவது பொற்பாதங்கள் நம் தலையில் பட்டுச்சுன்னா நம்ம என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவம் கர்மா வினைகள் அனைத்தும் நீங்குங்க. அவருடைய பாதம் பட்ட தலையில் எழுத்து எப்படி இருக்கும்? தலையெழுத்து நல்ல விதமாகத்தான் இருக்கும். தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்ததுங்க திருப்புகழ். கிருபானந்த வாரியார் ஒவ்வொரு சொற்பொழிவு ஆற்றும் இடத்துக்கும் பொதுமக்கள் நிறையா பேர் வருவாங்க. அங்கே வந்துட்டு சொற்பொழிவு முடிஞ்சு போகிறப்ப அங்கே வர்றவங்க கேட்குற கேள்வி, எனது மகனுக்கு திருமணம் நடக்க தாமதமாகிக்கிட்டே இருக்குது, எனது மகளுக்கு திருமணம் நடக்க தாமதமாகிக்கிட்டே இருக்குது, எனக்கு திருமணம் நடக்க தாமதமாகிட்டுருக்கு, இதற்கு என்ன வழிபாடு, இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு அங்கே வர்றவங்க கேட்குறப்ப கிருபானந்த வாரியார் சொல்லக்கூடியதும் இந்த திருப்புகளைத்தான். அருணகிரிநாதர் எழுதிய இந்த திருப்புகளை பாராயணம் செய்தால் நிச்சயமாக திருமண யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முருகப்பெருமான் கொடுத்து அருணகிரிநாதர் எழுதி கிருபானந்த வாரியார் கூறிய இந்த திருப்புகளை தினமும் ஒரு 6 முறை 48 நாட்களுக்கு தொடர்ந்து சொல்கிறப்ப நிச்சயமாக திருமண யோகம் கைகூடுங்க. எப்பேற்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகி, பாவங்கள் கர்மாக்கள் அனைத்தும் விலகி திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் சொல்லலை, கிருபானந்த வாரியார் கூறியிருக்கார். அதாவது தொடர்ந்து 48 நாட்களுக்கு இந்த திருப்புகளை தொடர்ந்து 48 நாட்களும் தினமும் காலை அல்லது மாலை ஒருவேளையாவது இந்த திருப்புகளை சொல்கிறப்ப நிச்சயமாக திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடும். இந்த திருப்புகளை மகனுக்காக அம்மா சொல்லலாம், தங்கச்சிக்காக அண்ணன் சொல்லலாம், அண்ணனுக்காக தங்கச்சி சொல்லலாம். இந்த திருப்புலகு ஏதோ ஒரு வகையில் நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணி பாடல் பெற்றாலே போதுங்க, நிச்சயமாக திருமண யோகம் அப்படிங்கிறது நம்ம யாருக்காக கேட்டு வழிபாடு செய்யறோமோ அவங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும், திருமண யோகம் கிடைக்குங்க, நல்ல இடத்திலேயே அமையும் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்காரு. விரல் வார நிந்து மலர் வாழி சிந்த மிகுவானில் இந்த வெயில் காய மிதவாடி வந்து தள்ளல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வஜை கூற குறவானர் குன்றில் உரி பேதி கொண்ட
கொடிதான துன்பம் மயில் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்த குருகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியாளா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா அறிவாளறிந்து அணிராதிரெஞ்ச அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே அலைவாயு கந்த பெருமாளே அலைவாயு கந்த பெருமாளே. இந்த திருப்புகளை தினமும் ஒரு முறை பாராயணம் செய்தால் போதுங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட நவ தோஷங்களையும் கர்மாக்களையும் நீக்கி குருவுடைய அனுகிரகம் கிடைத்து திருச்செந்தூர் முருகனின் அருளால் நிச்சயமாக திருமண யோகம் கிடைக்குங்க.